Hallelujah. Praise the Hallelujah. Lord. Praise the Praise the Lord. Lord, Hallelujah. Brother. Praise the Lord. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஒரு துதி ஆராதனையில ஆண்டவர் நம்மோடு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களை ஆண்டவர் இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை போற்ற உம்மை புகழ உமக்கு நன்றி செலுத்த ஒரே குடும்பமாக இருந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு இறை பகிர்வை ஆண்டவரை இந்த நேரத்தில் இந்த இடத்துல பகிர நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான நேரத்தில் அவர்கள் வந்து சேர்வதற்கு எதிரான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்கவாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேண்டாத எல்லா நாற்றுக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். பரிந்துரையின் தாயாகிய அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக இந்த ஜெப வழிபாட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில நாம இறை பகிர்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு, கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையோடு வாழ்வோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வார்த்தையை நாம் மையமாக கொண்டு இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி மனநிலை வேணும் அப்படி அந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன மனநிலையில இருந்தாரோ அதே மனநிலையில உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை புதுப்பிக்கப்பட வேண்டும். அது ஆல்ரெடி புதுப்பிக்கப்பட்டாச்சு, நமக்கு தெரியும். அந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, எப்படி வாழ்வது என்பதை தான் இந்த நாளில் நாம தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை சொல்லுகிறது, வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவர் ஒரு அன்பான, ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுத்துருக்கிறார்? கொடுத்தவங்கலாம் கை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு அன்பான, அழகான, ஒரு அமைதியான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த கொடுத்த இந்த வாழ்க்கைய நாம எப்படி வாழணும் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது, வாழ்வோர் இனி தங்களுக்கு என வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும். அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த குடும்ப அந்த அமைப்பிலிருந்து வெளியில வரணுமா அப்படின்னா அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படல. அவருக்காக வாழணும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, அவரை போலவே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போலவே வாழ வேண்டும்ங்கிறதுனாலதான் அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையிலே உங்களிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை போல வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா இறை வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். இயேசு கிறிஸ்துவை போல நாம வாழ முடியும், வாழ நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில பவுல் அதை வாழ்ந்து காட்டி சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை மூலமாக சொல்லிட்டு போயிருக்கிறார் இல்லையா? இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே. அப்ப அவரை போல நாம வாழ முடியும். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாச பயணத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், அன்றாடம் நம்மளுடைய ஏதாவது ஒரு தேவைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம், ஒரு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம், ஏதாவது ஒரு காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம எதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், எந்த மனநிலையோடு அணுகணும் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னா, கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் அணுகிறோமா அப்படிங்கிறத இந்த நாளில் நாம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை, அவர் எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்ப நாம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை போல நாம நினைக்கிற மாதிரி நம்ம அந்த 3 டெம்டேஷன் மட்டும்தான் நினைப்போம் இல்லைங்களா? பொதுவாகவே சோதனைக்கு உட்பட்டப்பட்டது அப்படி ஆண்டவர் இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது அந்த 3 சோதனைகள் மட்டும்தான். கல்லை அப்பமாக மாற்றுவது, மேலிருந்து கீழே குதிப்பது, அதற்கு பிறகு அந்த தண்டனிட்டு வணங்குவது. இந்த 3 சோதனை மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அவர் எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கும் வந்தது, அவரும் அதை கடந்து வெற்றி வாகை சூடி இருக்கிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்ன அப்படின்னா, வேலை என்ன அப்படின்னா, நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எனக்கு எப்படி வெளியில வரணும்னு தெரியல அப்படின்னா, என்னுடைய ரோல் மாடலா நான் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, விவிலியத்துல ஆண்டவர் அதே சுச்சுவேஷனை எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மனநிலையில நான் அந்த சுச்சுவேஷனை கையாளணும் அப்படின்னா என்னுடைய மனநிலை எங்க போகணும்? கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கு போகணும். அது நம்மளால பாசிபிளா முடியுமா அப்படின்னா 100% பாசிபிள், முடியும். ஏன் அப்படின்னா நம்முடைய பழைய மனித இயல்புகள் எல்லாம் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு நாம் புதிய மனித இயல்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடியது இப்ப யாரு? கிறிஸ்துவின் ஆவி, தூய ஆவி நமக்குள்ள இருந்து நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்து செயல்படுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய மனநிலையை பெற்றுக் கொள்கிறோம். ரோமர் 8:15 இறைவார்த்தை சொல்லுகிறது, மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனநிலையை, அதாவது கிறிஸ்துவின் மனநிலையை நாம பெற்றிருக்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனைய நம்ம அணுகுகின்ற பொழுது எப்படி நம்ம அணுகணும்னு வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அணுகினாரோ அதே போல நாமும் அந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். இந்த இடத்துல அநேகம் பேருக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லைங்களா? ஒன்று கடன் வாங்கிட்டு நம்ம கடன் கட்டிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த தேவைகள் எந்த விதமான தேவைகளாகவும் இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்லை வீட்டு வாடகை கட்டுறதாக இருக்கலாம், இல்ல ஏதாவது வீடு வாங்குறதோ, இல்ல நிலம் வாங்குறதோ, இல்ல கல்யாணம் பண்றதோ, ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம கையில பணம் இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னா, இதே மாதிரி சுச்சுவேஷன்ல ஜீசஸ் இருக்கிறாரா? இப்ப கிறிஸ்துவின் மனநிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல ஜீசஸ் அணுகி இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மத்தேயு 17வது அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஜீசஸ் கடந்து போறார். அவர் கையில பணம் இல்லை, வரி கட்டணும், ஆனா கையில பணம் இல்லை. வரி தண்டுவர் ஒருத்தர் வந்து பேதுருக்கிட்ட கேட்கிறார், உன்னுடைய போதகர் வரியை, அதாவது கோயில் வரியை கட்டவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கோயில் வரி கட்டுவதில்லையா அப்படின்னு. அப்ப பேதுரு திரும்ப அந்த நபரிடம் பதில் சொல்லுகிறார், ஆம் அவர் கட்டுகிறார். அப்ப மாசம் மாசம் அவங்க கோயில் வரியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவரையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுருவும் சரி, சீடர்களும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, அதுவரைக்கும் கோயில் வரியை சரியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அந்த மாதத்தில் அவர்கள் கட்ட தவறி இருந்திருக்கலாம். இப்ப நமக்கு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஓகேங்களா? நமக்கு ஒரு தேவை. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸோ, இல்ல ஒரு இடம் வாங்குறதோ, இல்ல வீடு வாங்குறதோ, இல்ல ஒரு வீடை கட்டுறதோ, இல்ல கல்யாணம் பண்றதோ, இல்ல பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, ஏதோ ஒரு தேவை நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஜீசஸ் அங்க என்ன பண்றாரு? முதல் காரியம் என்ன பண்றாரு அவருன்னா, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன அந்த முடிவு? பேதுருக்கும் இவருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. இந்த பணத்தை நாம கட்ட வேண்டுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய சுங்கவரியை கட்டக்கூடிய அந்த உலகத்தின் அரசர்களுக்கு, நாம அரசு அலுவலர்களுக்கு சுங்கவரியை யாரு கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு, பேதுருக்கிட்ட எழுப்புறாரு. பேதுரு சொல்றாரு, மற்ற மதத்தினர் தான் கட்டணும், நம்ம மற்ற இனத்தினர் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் வருகிறது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 17வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை. மத்தேயு 17:27. ஆயினும் நாம் அவர்களுக்கே தடையா இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை, இந்த 17:27 என்கிற இந்த வார்த்தையை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல் வார்த்தையை மட்டும் நம்ம இப்ப எடுக்கலாம் தியானத்துக்கு. அவர்கிட்ட பணம் இல்லை, வரி கட்டணும், முதல்ல கட்டணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார் ஆண்டவர். ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதலை இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்.
கிறிஸ்துவினுடைய மனநிலையை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கின்ற பொழுது முதல்ல நம்முடைய மனநிலை என்ன மாற்றப்படணும், முதல்ல நம்ம செய்ய வேண்டிய என்ன அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறது அப்படின்னா, கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் தான் இறைமகன் என்று தெரிந்திருந்தும் அந்த உரிமையை பற்றி கொள்ளாதபடி சாவையே ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தாரோ, கடவுளுடைய தந்தையானவர் எப்படி இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார், ஜீசஸ் அனுப்பினாருன்னு நமக்கு தெரியும். பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அவர் அனுப்பினார். அப்ப மற்றவங்களுக்கு தடைகளாக நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பணத்தை நம்ம வரி பணத்தை கட்டணும் அப்படிங்கிற முதல்ல ஒரு முடிவை எடுக்கிறார். இப்ப நம்ம இந்த நேரத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய நமக்கு சொல்லப்படுகிற கருத்து என்ன அப்படின்னா, நாமும் அதே போல ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி குழுக்கள்ல இருக்கின்ற பொழுது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஊழியர்களாக இருக்கிறோம். வேலை தளங்கள்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்முடைய மேலதிகாரிகளுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கிறோம். நம்முடைய பங்கு தளங்கள்ல பங்கு தந்தைக்கு, குருக்களுக்கு, அருள் தந்தைகளுக்கு நாம பங்கு மக்களா இருக்கிறோம். இந்த அமைப்புகளுக்கு எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா? இதைத்தான் நம்ம முதல்ல இந்த நாள்ல சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய தேவைகள் ஒரு புறம் இருக்கு, அந்த தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். ஆண்டவருக்கும் அந்த தேவை இருந்தது. ஆனால் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது அப்படின்னா கீழ்ப்படிதல். நம்ம அநேக இடத்துல இந்த கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த கீழ்ப்படிதல் தான். இந்த தாழ்ச்சி கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு இந்த நேரத்துல கத்து தர்றார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் இல்லாமை என்கிற அந்த ஒரே விஷயத்தினால சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இழந்து போகிறார். கீழ்ப்படிதல் எல்லா பலிகளையும் விட மேலானது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இந்த விஷயத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அதிகாரத்துக்கு, குடும்ப அமைப்புகளுக்கு, கணவனாக இருந்தால் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம வாழக்கூடிய இந்த இடத்துல எந்தெந்த அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நம்ம உள்ளத்துல ஒரு வார்த்தையை கேட்டு பார்ப்போம், ஒரு கேள்வியா கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலையில பற்றி கொள்ளாமல் அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நாம் எத்தனை இடத்துல இந்த கீழ்ப்படிதல இருந்து தவறி இருக்கிறோம்? ஒண்ணு இல்லை, இதே இந்த வரியவே நம்ம எடுத்துக்குவோம். வார்த்தை தெளிவா சொல்லுது, ஆண்டவர் வரி கட்டினார். அதற்கு முன்பாக அவர் கட்டியிருக்கிறார். ஏன்னா பேதுரு கன்ஃபார்ம் பண்றார், ஆம் அவர் வரி கட்டினார்னு சொல்லிட்டு. நாம நம்மளுடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப அட்டை பங்குல கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப அட்டை இருக்கு இல்லைங்களா? குடும்ப அட்டை இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த அட்டையை வச்சுதான் நமக்கு எல்லா அருட்சாதனங்களும் நமக்கு கிடைக்கும். பங்குல நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கு தளங்கள்லையும் நமக்கு ஒரு மாத சந்தா கொடுப்பதற்கான ஒரு குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் அதை நாம சரியாக செலுத்துகிறோம்? நம்ம ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் அசட்டை தனத்தோடு இருக்கிறோம் இல்லைங்களா? எப்பயாவது நம்ம பசங்களுக்கு தேவை வரும், உறுதி பூசுதல் வரும், பேப்டிசம் வரும், இல்லை ஏதாவது புதுநன்மை வரும். அந்த டயத்தில் நம்ம மொத்தமாக கொண்டு போய் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாதத்தில் ஒரு தேவைகளுக்காக எப்படி நம்ம பணத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ, நமக்கு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், நம்முடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வாடகை, வீட்டு எலக்ட்ரிக் பில், கல், என்னென்ன செலவுகள் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அதனுடைய பணிகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக தான் அந்த பணம் பெறப்படுகிறது. அந்த பணத்தை பெறுவதற்கு நானே பலமுறை பார்த்துருக்கிறேன். பங்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கு தந்தையும் அதை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பிரதர், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு அந்த அட்டை இருக்குது, நானும் ஊரில் அதை கட்டிட்டு தான் இருக்கிறேன். அப்போது இது சின்ன விஷயமா நமக்கு தெரியும். ஆனால் அந்த சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் எடுத்துட்டு அந்த வரியை கட்ட சொல்றாரு பாருங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் எடுக்கிற டிசிஷன் என்ன? வரியை கட்ட வேண்டும். மற்றவங்களுக்கு அது தடைகளாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எந்த முறுமுறுப்பும் இருக்கக்கூடாது. நம்ம வரியை கட்டுறப்ப எத்தனை பேர் முறுமுறுப்போட இருக்கிறோம்? இந்த பணம் நம்ம அவங்க என்ன செலவு பண்றாங்கன்னு தெரியல, என்ன கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் யாருக்கிட்டையும் எந்த முறுமுறுப்பையும் காட்டல. அவங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல, தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடாது, வரியை கட்ட வேண்டும். இப்ப வரி கட்டணும்னு முடிவு எடுத்துட்டாரு, ஆனா கையில காசு இல்லை. இப்ப நம்மளும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். நமக்கு தேவை இருக்கிறது,
ஆனால் அந்த தேவையை சந்திப்பதற்கு நம்ம கையில பணம் இல்லை. அப்ப நம்மளுடைய மைண்ட் எடுத்த உடனே எங்க போகும்? ஏதாவது ஒரு வகையில அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே போகும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுருகிட்ட சொல்றாரு, நீ தூண்டிலை எடுத்து கடலில் வீசு, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய முதல் மீனை அதனுடைய வாயை திறந்து பார், சாத்தே நாணயத்தை காண்பாய், அந்த நாணயத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் வரியை கட்டுங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவையில் இருக்கக்கூடிய, அது எந்தெந்த தேவைகளா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு பொருள் தேவை இருக்கு, ஒரு பண தேவை இருக்குது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அப்படியே நம்ம இந்த நேரத்தில் ஜீசஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஜீசஸ் என்ன செய்யறாரு? நம்பிக்கையோட பேதுரு அங்கே போறார். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த அதிகாரம் இந்த வார்த்தையோட முடியுது. அதுக்கப்புறமா ஃபர்தரா அவங்க போனதையும் பணம் அந்த எடுத்ததையும் மீன் எடுத்ததையும் குறித்து சொல்லப்படலை. ஆனா நம்மளுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, பேதுரு அவருடைய சீடராக ஆவதற்கு முன்பாகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துல போய் வலையை வீசி 2 படகு நிறையாக மீனை கொண்டு வந்தவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல வா என்கிற ஒற்ற வார்த்தையை, இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கடலில் இறங்கிய மனிதர் அவர். அதனால கண்டிப்பாக பேதுரு இந்த விஷயத்தையும் செய்திருப்பார். கடல்ல போயிருப்பாரு, தூண்டில போட்டிருப்பாரு, தூண்டில மீன் மாட்டிருக்கும். அந்த மீனினுடைய வாயை திறந்து அந்த சாத்தேர் நாணயத்தை எடுத்து வரியை கட்டியிருப்பார், கண்டிப்பாக கட்டியிருப்பார். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றப்ப என்ன சொல்றாரு? நாணயத்தை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. மார்த்தாள் கிட்ட சொன்ன மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றார். மார்த்தா கிட்ட என்ன சொன்னாரு? நீ நம்பினால் தேவ மகிமையை காண்பாய். இப்ப நாமும் நம்மளுடைய தேவையை சந்திக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னா இதே நம்பிக்கை தான். எப்படி தூண்டில் எடுத்துட்டு பேதுரு கடலுக்கு போனாரோ அதே போல நம்ம கையில ஒரு தூண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை நாம் அறிக்கை இடுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு எப்படி பேதுரு எடுத்துட்டு போய் அதை வீசி அதிலிருந்து அந்த பணத்தை எடுத்து வரிய கட்டினாங்களோ அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை தொடர்ந்து பொறுமையோடு அது கிடைக்கின்ற வரையில் நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது நாமும் அந்த அதிசயத்தை காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த பணத்தை பெற்றுக்கொள்கின்ற, நமக்கு என்னென்னையோ எவ்வளவோ தேவைகள் இருக்கும், அந்த நம்பிக்கையோடு நம்ம இறை வார்த்தையை அறிக்கையிடுகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 28, 29 எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோவான் 6வது அதிகாரம் 28, 29. எப்பொழுதுமே நாம் இறை வார்த்தையை அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய செயல்கள் நாம் அறிக்கையிடுகின்ற வார்த்தைக்கு ஒத்து போயிருக்கணும். சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம், காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நலன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். ஆமென். யோவான் 6வது அதிகாரம் சிஸ்டர், கடைசி 2 வார்த்தைகள். இன்னைக்கு அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவைகள் நமக்கு சந்திக்கப்படணும் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், இறை வார்த்தை நம்ம எல்லாருமே அறிக்கையிடுறோம். நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி வெளியில வரணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய அறிக்கை எழுகின்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்கள் இருக்கணும். அந்த செயல்கள், இப்ப நான் என்னுடைய இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு அந்த செயல்கள் இல்லாம நான் அறிக்கை இட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு கிடைக்காது, அந்த தேவையும் சந்திக்கப்படாது. ஏன்னா யாக்கோபு சொல்றார், இருமனம் உள்ளவர்கள் என்னிடமிருந்து எதையாகிலும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு பக்கம் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நாம அறிக்கையிட போவது இல்லை. அப்ப நம்முடைய மனசுல எப்ப அவிவிசுவாசம் வருகிறதோ, எப்ப அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்குதோ, அப்பவே அந்த இறை வார்த்தைக்கான வல்லமையை நாம கண்ணால காண முடியாது. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய செயல்கள் இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை என்ன சொல்லுது? இணைச்சட்டம் 28:12 நீ யாருக்கும் கடன், நீ எல்லா பிற இனத்தினருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இது இறை வார்த்தை.
இந்த இறை வார்த்தைக்கு எதிராக நாம் முதல்ல எதையும் செய்யக்கூடாதுங்கிற முடிவை எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாரு. அவர் செய்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் அங்கே பணம் கிடைச்சிருக்கும். இல்லை யார்கிட்டையாவது சொல்லி அவர் வரியை கட்ட சொல்லியிருந்திருக்கலாம். அந்த வரியை கட்டக்கூடிய நபர்களும் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. மாறாக அவர் என்ன செய்யறாரு, நம்பிக்கையோடு பேதுருவை அனுப்புறாரு. அங்கிருந்து நாணயத்தை எடுத்து அவங்க வரியை கட்டுறாங்க. அதே போல நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நாம் சந்திப்பதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கை அவசியம். நாம் கடவுளின் மக்களாக, பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் தான் உலகை வெல்லும்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. உலகை வெல்லுவது நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் இறை வார்த்தையை அறிக்கையிடுகின்ற பொழுது, விதைக்கின்ற பொழுது நாம் இந்த தேவைகளை சந்திக்க முடியும், இந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இரண்டாவது வார்த்தை பார்த்துட்டோம். இப்போ முதல் 2 வார்த்தைகளை நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கீழ்ப்படிதல். அதிகாரத்துக்கு நம்ம ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம். அந்த அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை முதல் வார்த்தையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது வார்த்தையில நம்பிக்கையோடு நாம் வார்த்தையை அறிக்கை இடுகின்ற பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இப்ப நம்ம இதே மாதிரி அறிக்கை இடுகின்ற பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவருடைய வார்த்தையில சொல்றாரு. 17 மத்தேயு 17:27 உடைய கடைசி வார்த்தை, அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பணம் கிடைச்சிருச்சு. முதல்ல ஆண்டவர்கிட்ட பணம் கையில இல்லை. அவர் முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. அதுக்கப்புறம் பேதுருக்கிட்ட நம்பிக்கையோட போய் தூண்டில வீச சொல்றாரு. மீனுடைய வாயிலிருந்து அந்த நாணயத்தை எடுக்கிறாங்க. இப்ப பணம் கையில இருக்குது. யாருக்கு வரியை முதல்ல கட்ட சொல்றாரு ஆண்டவர்? அன்வைட் பண்ணிட்டு சொல்லாமா? வரி யாருக்கு முதலில் கட்டப்படுகிறது? பேதுருவோட வரியை தான் முதல்ல கட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் அந்த இடம். 17வது அதிகாரத்துல கடைசியில சொல்லப்படுகிறது சாதாரண ஒரு சின்ன சம்பவம். அந்த சின்ன சம்பவத்துக்குள்ள எத்தனை விஷயங்களை ஆண்டவர் அவருக்குள்ள, அந்த வாழ்க்கைக்குள்ள நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல யாருடைய தேவை சந்திக்கப்படுகிறது அப்படின்னா பேதுருடைய தேவை. தன்னோடு கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் அந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, இப்ப நாம வார்த்தையை அறிக்கையிடுறோம். இங்க அநேக சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நான் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டேன், எனக்கு இந்த பலன் கிடைச்சது. இந்த வார்த்தையை நான் அறிக்கையிட்டேன், நான் சுகம் பெற்றுக் கொண்டேன். இப்ப இது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது, உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து. என்னுடைய தேவையை போல, நான் பற்றாக்குறையோடு இருக்கிறது போலவே எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அயலானும் என்னுடைய உறவினரோ யார் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுடைய பற்றாக்குறையையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய தேவைகள் 5 லட்சம், ஆனா எனக்கு கிடைச்சதே 2 லட்சம் தான் பிரதர், இதை எப்படி நான் பகிர்ந்து கொடுக்க முடியும்? ஏன்னா அங்கே அவங்களுக்கு 2 திராமா தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு நாணயத்தை எடுத்தாங்க, 2 பேரும் வரியை கட்டிட்டாங்க. ஆனா இங்க எனக்கு தேவைகள் பெருசு, என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட வேணுனேன், எனக்கு ஒரு தேவைக்கு அந்த தேவைக்கான பதில் இறை வார்த்தையின் மூலமாக கிடைக்க பெற்றது. பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையை நான் அறிக்கையிட்டேன், அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அந்த தேவை நிறைவேற்றப்பட்டது. எனக்கு ஒரு 5 லட்சம் தேவை, நான் கேட்டிருந்தேன், வேண்டுனேன், அறிக்கையிட்டேன். ஆனா எனக்கு இப்போ 2 லட்சம் தான் கிடைச்சது. எனக்கே இது பற்றாக்குறையா இருக்கு. இதுல நான் எப்படி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு. சாரிபாத்துடைய நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். சாரிபாத்து கைம்பெண்கிட்ட என்ன இருந்தது? பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயும். இதுதான் அந்த அம்மா கிட்ட இருந்தது. அந்த கைம்பெண்ணிடம் இருந்தது பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயும். அதை வச்சுட்டு நம்ம மேக்சிமம் சுட்டாலும் 1 ரொட்டி சுடலாம். அந்த 1 ரொட்டியை தான் அவங்க சுட்டு அவங்களும் அவங்க பையனும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஏலியின் மூலமாக அவங்களுக்கு போகுது. அந்த வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்றாங்க. அதன் மூலமாக அவங்க கிட்ட இருக்கிறதை அவங்க அப்படியே கொடுக்குறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. இருக்கிறதுல ஒரு ரொட்டியை சுட்டு எலியாவுக்கு கொடுக்குறாங்க. என்ன நடக்குது அங்கே எடுத்து வாசிக்கலாம். 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை.
இதற்கு பின் ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, மீண்டும் மழை பெய்கின்ற வரையில் 3.5 வருடம் மழையை நிப்பாட்டினான்னு சொல்லிட்டு நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். 3.5 வருடங்கள் அவருடைய தேவைகள் மீண்டும் மழை பெய்கின்ற வரையில் அந்த அம்மா வைத்திருந்த பானையில் இருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் எண்ணெயும் குறையவில்லை. வார்த்தை லூக்கா 6வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறதுல எவ்வளவு இருக்குதோ அதுல நம்ம கொடுத்து பழகணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த அதிகாரத்துல நாம அந்த கிறிஸ்துவனுடைய மனநிலையை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை, நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இது இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டது ஒரு பற்றாக்குறையில, ஒரு தேவையில இருக்கின்ற நான் எப்படி அந்த தேவையை கையாளுவது அப்படிங்கிற ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும்தான் நம்ம ஒப்பிட்டோம். இந்த ஒப்பிட்ட இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளே ஆண்டவர் எத்தனை விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறாரு, நம்பிக்கையோடு வார்த்தையை அறிக்கையிட கற்றுக் கொடுக்கிறாரு, கடைசியாக கிடைப்பதில் இருப்பதில் நாம் பகிர்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிறார். இதே ஒரு முறையை நாம் பின்பற்றி அவரை போல வாழக்கூடிய மனநிலையை தான் நம்ம ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுதான் கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஆண்டவர்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கும். அதே போல புனித வியாழன் என்று நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இல்லைங்களா? அருமையான பாட்டு. நம்ம ஃபாதர் எல்லாத்தையுமே பாதம் கழுவு சடங்கு நடைபெறுகின்ற பொழுது ஒரு பாட்டு பாடுவாங்க. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். ஹல்லேலூயா. நாம கையில வச்சிருக்கக்கூடிய இந்த திரு விவிலியம் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒவ்வொன்றும் அவர் வாழ்ந்து காட்டி இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மெய்ப்பித்து காட்டி நமக்கு அதை கற்பித்து அதன்படி நடக்குவதற்காக கொடுக்கப்பட்ட உயிருள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க கல்வாரியில நம்ம பார்க்கலாம். கல்வாரியில் அவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அவரை துன்புறுத்திய ஒவ்வொரு நபர்களும் என்னென்ன சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்பாக, பாஸ்கா காலத்துக்கு முன்பாக, தவ காலத்துல நம்ம தியானிச்சிருப்போம். எத்தனை சித்திரவதைகளை அவர் அனுபவித்தார். அடிப்பவர்களுக்கு தன்னுடைய முதுகை காமிக்கிறார், காரி உமிழ்வர்களுக்கு தன்னுடைய முகத்தை காமிக்கிறார், தாடியை பிடித்து இழுப்பவர்களுக்கு தன்னுடைய தாடையை காமிக்கிறார், முள்முடி தலையிலே சூட்டப்படுகிறது, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தெடுப்பவர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் வாய் திறவாது இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இத்தனை துன்பங்களையும் இத்தனை அவமானங்களையும் அத்தனை துன்புறுத்தல்களையும் ஏற்றுக்கொண்ட இயேசு சிலுவையில் இருந்துட்டு என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்துட்டு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம காயப்படுத்தின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளை கஷ்டப்படுத்தின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றொன்றும் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். பல வருடங்களாக, பல மாதங்களாக அதை மறக்க முடியாம, அவர்களை மன்னிக்க முடியாம ஒரு நிலைமையில நம்ம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்ததை போல அவர்களை மன்னிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:5 அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு தூய ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பொழியப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம யாராவது காயப்படுத்தின நபர்கள் இருந்தா அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும்? பொதுவாகவே எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துருவோம். பேதுரு 3 முறை மறுதலித்த பேதுருவா தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு மதலின் மரியாள்கிட்ட என்ன சொல்றாரு? நீ போய் என் சகோதரரிடம் சொல்லு அப்படிங்கிறார். அவர் சகோதரராக தான் பார்க்கிறாரு. பேதுருவையும் சரி, ஆயனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் சொன்ன பிறகு, அவர் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா சீடர்களும் சிதறி போறாங்க, யாருமே இல்லை. உயிர் வருகின்ற வரை யோவானை தவிர வேறு எந்த சீடர்களுமே இல்லை. ஆனால் அத்தனை பேரையும் மகதலின் மரியாட்டை எப்படி சொல்றாரு? நீ போய் என் சகோதரர்களிடம் சொல்லுங்கிறார்.
அவர் சகோதரர்களாக தான் பார்க்கிறாரு. ஆனா நாம எப்படி பார்க்கிறோம், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்க்கிறப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? இப்ப நாம பேதுருவை எப்படி பார்க்கிறோம்? 3 முறை மறுதலித்தவரா பார்க்கிறோம். ஆனா அவர் எப்படி பார்க்கிறாரு? சகோதரரா பார்க்கிறார். அப்ப நம்முடைய பார்வை திருத்தப்பட வேண்டும், பார்வை மாற்றப்பட வேண்டும். ஒருத்தரை பார்க்கிறப்ப கிறிஸ்துவின் மனநிலையோடு பார்க்கணும். ஒருத்தரை இயேசு கிறிஸ்து என்ன மனநிலையோடு இந்த ஒரு சுச்சுவேஷன் அணுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இறுதியா சொல்றேன். சமீபத்தில் என்னுடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சின்ன சம்பவம். என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர், ஏற்கனவே நான் சாட்சியா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம தெரியும், உங்களுக்கு தெரியும், கல்ஃபில் நம்ம ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சகோதரர், வேலை பார்க்கக்கூடிய சகோதரர் ஆல்கஹால் எடுத்துட்டாரு. இது முன்னாடியே எடுத்து அவருக்கு பல வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃபீஸ் மூலியமா 2-3 வார்னிங் அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனாலும் அந்த பையன் அந்த ஹேபிட்டை விட்டு வெளியில் வர மாதிரி இல்லை. அவர் ஒரு ஃபேமிலி மேன், அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. நம்ம எவ்வளவோ பர்சனலாக அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு, வார்னிங் லெட்டரும் கொடுத்தாச்சு, அபிஷியலாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லியும் அந்த பையன் கேட்கல. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பையனோட சேர்ந்து இன்னொருத்தரும் அந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தன் அன்கான்சியஸாக வாஷ்ரூமில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வாஷ்ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பிரச்சனை கொஞ்சம் ரொம்ப பெருசாகுது. அப்போ மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலேயும் ஆளை வச்சுக்க வேண்டாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் எனக்கு தான் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டியது என்னோட கையில் இருக்குது. அனுப்புறதை தவிர வேற வழி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம். நான் எத்தனையோ முறை தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவு அதிஸ்தானத்தில் போயிட்டு பாவ சங்கீதனை எடுக்கிற நேரமெல்லாம் என்னை மன்னிக்கிறார். செய்த தவறையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப செய்கின்ற போய் நான் மன்னிப்பு கேட்கின்ற பொழுதும் அவர் என்னை மன்னிக்கிறார். ஆனால் நம்ம போயிட்டு எப்படி இன்னொருத்தருக்கு இந்த இடத்துல தீர்ப்பை சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்புறது? அப்படி அனுப்புனாலும் அவன் அதுலேருந்து திருந்துவாரா அப்படின்னா கண்டிப்பாக அது தீர்வு அல்ல. ஏன்னா இங்கே பண்ணக்கூடிய இதே விஷயத்த, இங்கே கிடைக்காத ஒரு விஷயத்தையும் அந்த பையன் எடுத்து செய்கிறப்போ, ஊரில் நமக்கு தெருவுக்கு தெரு கடை இருக்குது, கண்டிப்பாக அங்கே போனாலும் அந்த பையன் அந்த இதில் தான் இருப்பான். அப்போ இதுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நான் இதே ஒரு சுச்சுவேஷனை தான் ஹேண்டில் பண்ணேன். ஆனால் அந்த பையனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவன் ஒட்டுமொத்தமாக என் மேலே பயங்கர கோபமாக இருந்தான். ஏன்னா எப்படியும் இவங்க எல்லாம் நம்ம சேர்ந்து ஏன்னா நம்மளை அனுப்பிடுவாங்க, ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட பேசுறது கிடையாது, நான் அடிக்கிற ஃபோனை எடுக்கிறது கிடையாது, நான் சொல்கிற வேலையை செய்கிறது கிடையாது, எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பயங்கரமான ஒரு, அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மன வலியை எனக்கு கொடுத்தான் அந்த பையன். நானும் எத்தனையோ முறை அவங்ககிட்ட இறங்கி போய் பேசி, அன்பாக பேசி, எவ்வளவோ நான் என்னோட முயற்சிகளில் ஈடுபட்டு பார்த்தேன், முடியல. கடைசியாக இதே ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இதை என்ன பண்ணணும், உங்களுடைய மனநிலைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கற்றுத்தாருங்க. அதன்படியாக நான் அந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். அந்த பையனை வீட்டுக்கு அனுப்புறது என்னுடைய நோக்கம் இல்லை, அவன் திருந்தி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கின்ற பொழுதே நம்ம கற்றுக்கொண்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் டெய்லி அந்த பையனுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்லேயும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அவனுடைய உடல்லையும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நான் அதையெல்லாம் ஆஃபர் பண்ணி டெய்லி என்னுடைய பர்சனல் பேரில் அந்த பையனுக்காக அவனை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு தடவையும் அவனுடைய உடலுக்காக, அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவனுடைய குழந்தைக்காக, அவனுடைய மனைவிக்காக, அவனுடைய தேவைகளுக்காக அவனை முழுவதுமாக ஆசீர்வதித்து நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். மாற அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து எனக்கு என்ன வருது அப்படின்னா, கடுமையான ஒரு வலியை கொடுக்கக்கூடிய சம்பவம் தான் வருது. நான் கிறிஸ்மஸ்க்கு பொதுவாக நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுப்போம். அந்த ஃபுட்டை கூட அவன் திரும்பி கொடுத்துட்டான். நீயே வேணாங்கிற, நீ வாங்கி கொடுக்குற ஃபுட்டு எனக்கு தேவையான்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டான். அப்போ அது எவ்வளோ பெரிய வலி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வலிகளை கொடுக்கின்ற நபரையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ, அவர் அந்த சிலுவையில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அத்தனை துன்பங்களையும் அத்தனை வேதனைகளையும் பட்டு அவர் தொங்கி 3 ஆணிகளுக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, தந்தையே இவர்களை அறியாமல் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனுக்கு நான் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னோட ப்ராஜெக்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, 2 வருடமாக தடை செய்யப்பட்ட, எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அபிஷியலா ஆர்டர் கொடுத்தது 2022 நினைக்கிறேன். ஆமா, 3 வருடத்துக்கு முன்பாக ஒரு ப்ராஜெக்டுக்கு கொடுத்த ஆர்டர். அது ஒரு ஃபயரான ஒரு வேர்ஹவுஸ். ஆர்டர் கொடுத்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிற நேரத்தில் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் கிடைக்கல. ஏன்னா ஃபயரான வேர்ஹவுஸுக்கு இமீடியட்டாக கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். 3 வருடங்களாக தடைப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் எப்போ நான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேனோ அந்த தடை விலகுது, அந்த ப்ராஜெக்ட் திரும்ப ரீஓப்பன் ஆகுது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஒரு விஷயத்தை கடவுளுடைய மனநிலையில, கிறிஸ்துவோடைய மனநிலையில, என்னுடைய சொந்த மனநிலை அல்ல, கிறிஸ்துவோட மனநிலைக்கு போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுகின்ற பொழுது நமக்கு எதிரான தடைகள் ஒன்று ஒன்றா விலகுது. அதுவும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது. அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கிடைச்ச உடனே இந்த பையன் ஸ்டில் கொஞ்சம் பரவாயில்ல, நான் ஜெபிக்க ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. நம்ம அடிக்கக்கூடிய ஃபோனை எடுக்கிறான், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு ப்ராஜெக்டும் கிடைக்கிது. இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த பையன் லீவுக்கு போயிட்டு இன்னொரு பையன் ஊர்லேருந்து இங்கே வரணும், கத்தாருக்கு வரணும். இதுதான் இங்கே நாங்கள் கம்பெனி எடுத்த முடிவு, டிசிஷன். இதில் லீவில் இவனை அனுப்ப வேண்டாம், இவனை கேன்சலில் அனுப்பிச்சு டெர்மினேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கம்பெனி முடிவு பண்ணியிருந்தது. அப்போது ஒரு நாள் இந்த பையனை ஆஃபீஸ்க்கு வர சொன்னோம். அப்படிங்கிறப்போ இந்த பையன் ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தான் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளை டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வந்தான். எனக்கு அதற்கு முதல் நாள் தான் எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருந்தது. அந்த புது ப்ராஜெக்டை எடுத்து அந்த பையன் கையிலே கொடுத்துட்டு, இந்த ப்ராஜெக்டை நீயே ஹேண்டில் பண்ணு, நீ ஊருக்கு போக வேண்டாம், ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன், அவன் இப்போ வர வேண்டாம், இந்த ப்ராஜெக்டை நீயே பண்ணுன்னு சொல்லி அந்த பையன் அதை கொடுக்குன்ற பொழுது அவனால் நம்ப முடியல. அவன் உடஞ்சான். அந்த இடத்துல அவன் உடஞ்சி, இதை நான் எதிர்பார்க்கல, இப்படி நீங்கள் இந்த இடத்துல நான் இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல, நீங்கள் என்னை ஊருக்கு அனுப்புவீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒரு புது ப்ராஜெக்ட் என் கையில் கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்போ அவனோட லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையான ஒரு சேஞ்சை நம்ம பார்க்கலாம். எப்படி பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய மனித இயல்புகள் எல்லாம் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு ஒரு புதிய மனித இயல்பை பெற்றிருக்கிறோம்னு இறை வார்த்தை சொல்லுதோ, அதே போல அவனுடைய பழைய கேரக்டர் அவனிடம் இருந்து கடவுளுக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத அதிகமாக்கப்படும் இறை வார்த்தை சொல்லுகின்றதுனால நம்ம இந்த ஜெப குழுக்கள்ல தவறாம கலந்து கொண்டு இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதன்படி நடப்போர் அப்படிங்கிற வார்த்தையின்படியாக நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளத்தில் பதிய வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ இந்த நேரத்தில் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி முழுவதுமாக நம்மை சமர்ப்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இதோ இந்த நாளிலே அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, பகிர்வுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீர் நினைவுபடுத்தி இருக்கிறீர். எந்தெந்த அதிகாரத்துக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனதுருகி மன்னிப்பை கேட்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்னா இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் மன்னிப்பை கேட்போம். பெற்றோர்கள் எந்த இடத்துல எல்லாம் சொல்லி அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்காம இருந்தோமோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த நேரத்தில் மன்னிப்பை கேட்போம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொன்ன இறை வார்த்தைக்கு எதிராக, நமக்கு 4வது கட்டளையாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு எதிராக எப்பெல்லாம் நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தோமோ அந்த நேரங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் மன்னிப்பை கேட்போம். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளுக்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த நேரங்களுக்காக, அவர்கள் சொன்ன வேலையை செய்யாமல் இருந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மன்னிப்பை கேட்போம். பங்கு தலங்களில் பங்கு மக்களாக, ஒரு உறுப்பினராக, பங்கு பேரவை உறுப்பினராக இருந்து கொண்டு தந்தையர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்காமல் இருந்த நேரங்களுக்காக, குருக்களுக்கு எதிராக முறுமுறுத்த நேரங்களுக்காக, அவர்களை குறை சொல்லிய நேரங்களுக்காக, அவர்களை தீர்ப்பிட்டு அவர்களை இகாசனப்படுத்தின நேரங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றிற்காகவும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பை கேட்போம். தகப்பனே, அப்பா நாங்கள் எந்த இடத்துலலாம் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ, குறிப்பாக எங்களுடைய ஊழிய பணிகளிலே எங்களை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு, ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். கீழ்ப்படிதலை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இறை மகனாய் இருந்தும் நீர் அந்த நிலையை பற்றி கொள்ளாதபடி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்காக அந்த கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதலை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த நாளிலே அப்பா நீர் புதுப்பித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு இறை வார்த்தையை எப்படி அறிக்கையிட வேண்டும் என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். தூண்டிலை எடுத்து கடலில் போய் மீனை போடு, முதலில் வருகின்ற மீனின் வாயை திற, அதில் நாணயத்தை காண்பாய் என்று பேதுருவிடம் சொன்ன பொழுது அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே அந்த பேதுரு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்மீது கொண்ட நம்பிக்கையின் மூலமாக வார்த்தைகளை அறிக்கையிட்டு எங்களுடைய எல்லா தேவைகளும் உம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் கிடைக்கப்பெற்ற அனைத்தும், எங்களிடம் இருக்குகின்ற அனைத்து ஆண்டவரை ஒளியின் பிறப்பிடமாகிய விண்ணக தந்தையான உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றவை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களிடம் இருப்பவை, இனி கிடைக்க போறவை அனைத்தையும் இல்லாத சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து வாழ இந்த நாளில் எங்களுடைய உள்ளத்தை திறந்ததற்காக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை அப்பா இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ரோமையர் 5:5 இறை வார்த்தையின்படியாக உம்முடைய அன்பு, உமக்கிருந்த அதே அன்பு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் மூலமாக திருமுழுக்கின் வாயிலாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே அதை நீர் புதுப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது மன்னிக்க முடியாமல் இருந்தோமே என்றால் இந்த நாளில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் தகப்பனே. உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொன்ன இறை வார்த்தையின்படியாக அவர்களுக்காக ஜெபிக்க இந்த நாளை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமென். Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. யாருக்காச்சும்